நாளைக்கு தீபாவளி, ஆனா வீட்டுல ஒன்னும் செய்யல. வீட்டை துடைக்கல, விளக்கு தேய்க்கல. காலையில சமைச்ச பாத்திரம் அப்படியே கிடக்கு. போற போக்க பார்த்தா ஒரு குலோப் ஜாம் கூட செய்ய முடியாத போலயே. இதெல்லாம் இன்னைக்குள்ள தைச்சு முடிக்கணும். தீபாவளி வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் துணி எடுத்து கொண்டு வந்து தாராவ. கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு தந்தா நம்மளும் கொஞ்சம் பொறுமையா தைப்போம். இதை வேற அவசர அவசரமா இப்ப தைக்க வேண்டியதா இருக்கு. கீதாக்கா, வா சின்ன பொண்ணு, உன் பிளவுஸ் எல்லாம் தச்சிட்டோம் டி. அந்த ஸ்டூல்ல இருக்கு, எடுத்துட்டு போ. எப்படி நல்ல முடி தச்சிய? நேத்து தானே கொண்டு வந்து கொடுத்தேன். ஷூ ஷூ, கத்தாத டி, எவ காதலியாவது விழுந்துரு போகுது. உனக்குள்ளதையும் காருக்கு தலை தீபாவளிக்கு வாங்கியிருந்தாவல்ல, அதையும் நைட்டே உட்காந்து தச்சிட்டோம் டி. அடக்கம் கட்டாம எடுத்துட்டு போ, எவ காதலியாவது விழுந்துராம. ஆ சரிக்கா. கீதா, என் அம்புஜக்கா, பிளவுஸை மட்டும் தைக்க சொல்லிடாதீங்க. வாங்கின துணியவே நாளைக்குள்ள கொடுப்பேனா என்னன்னு தெரியல. சட்டை துணிலாம் எனக்கு தைக்க வேணாம் டி. இருக்க சட்டையை ஏதாவது மேட்ச் பண்ணி நான் போட்டுக்குவேன். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு 2 சுடிதார் வாங்கினோம்ல, அதுல கை கொஞ்சம் பெருசா இருக்கான். அதை மட்டும் அடிச்சு தந்துருனே. ஏக்கா, என்ன இது அடிச்சு தந்துருனா? சும்மா அடிக்க முடியுமா? அளவு வேணும், அவளை கூட்டுவாங்க. அளவுலாம் ஒரு சாப்பீஸ் வச்சு நல்லா கோடு போட்டு தான் தந்திருக்கா. அதுக்கு மேல நீ அடிச்சா போறமா? அப்ப சரிக்கா, வச்சுட்டு போங்க, சாயங்காலம் வந்து வாங்கிக்கோங்க. ஆட்டும் கீதா, நான் ரைஸ் மில்லுக்கு போறேன். முறுக்குமாவும் அதிரசமாவும் இடிக்கணும்ல, அதனால போறேன். உனக்கு ஏதாவது திரிச்சிட்டு வரணுமா? இல்ல வேணாங்க்கா, பலகாரம் சுடையில மட்டும் ஒரு சத்தம் கொடுங்க. என் வீட்டுக்கு குலோப் ஜாம் மட்டும் செஞ்சு எடுத்துக்கிறேன். ஏன் அம்புஜக்கா, போன வாட்டில எல்லாரும் சேர்ந்து தானே செஞ்சோம். இந்த மட்டும் பொருளாம் வாங்கி தரோம், காசு பிரிச்சு சேர்ந்து செய்வோமாக்கா. அப்படியே சின்ன பொண்ணு சொல்ற? ஆமாக்கா, நான் ஒத்தையில கடந்து என்ன செஞ்சுக்கிருவேன் சொல்லுங்க. வீட்டுல எண்ணெய் சட்டி வைக்கலன்னு என் மாமியார் காலு காலுன்னு கத்திக்கிட்டே கிடக்கு. அப்போ உன் வீட்டுல தான் மட்டும் செய்யணும்? வாஸ்துவம் தான், எனக்கு தான் செய்ய வராத. நான்லாம் முறுக்கு செஞ்சோம்னா கடப்பறையை கொண்டு தான் உடைக்கணும். அப்ப எண்ணெய் சட்டி வைக்கணும்ல டி? ஆ அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்க பலகாரத்தை மறுபடியும் எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி டி, அப்ப ஒரு 3 மணி வாக்குல வாங்க, நான் போயிட்டு வரேன். நாலு முடி, ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? நீ பேசாம இருக்கிறதே பெரிய ஹெல்ப் டி. அதனால செவனேன்னு உட்காரு. கீதாக்கா, ஏம்மா இப்ப துணியை கொண்டு வந்து தர. எவ்வளவு சட்ட துணி தைக்காம போட்டிருக்கேன் பாரு. கோவச்சுக்காரங்கக்கா, இந்த ஒரே ஒரு ட்ரெஸ் தான், எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது. கண்டிப்பா தச்சுக்கிட மாட்டேன் செல்வி. வேணா வச்சுட்டு போ, ஒரு 4 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்க. அப்படி சொல்லாதீங்கக்கா, ஊர்ல எத்தனையோ டெய்லர் இருக்கையில நீங்க தச்சாதான் நல்லா இருக்கணும், உங்கள்கிட்ட கொண்டு வந்து தாரேன். ஆனா நீங்க இப்படி அலட்டிக்கிறீங்களே. நாலு முடிக்கு என்ன ஐஸு? நெஞ்சு தொட்டுட்டாலே. சரி சரி கூடு, ஆனா உனட்ட மட்டும் தான் வாங்குறேன், வெளியில போய் சொல்லிடாத. சரிக்கா, மூச்சே விட மாட்டேன். இந்த ஒண்ணு மட்டும் எப்படியாவது தச்சிருங்கக்கா. சரி, கொடுத்துட்டு போ. இந்த இதுல வைக்கீங்கக்கா, அளவு பிளவுஸ் உள்ளே இருக்கு. அப்புறம் சேலைக்கு முந்தி அடிச்சிருங்கக்கா. சரிம்மா, நிறைய சொல்லாத. மாடல் எது பார்த்து வச்சிருக்கியா? உங்ககிட்ட அந்த கேட்லாக் புக் இல்லையாக்கா? மாடல் பார்க்கறதுக்கு வச்சிருப்பீங்களே. அதெல்லாம் இல்ல செல்வி. இப்ப யார் அந்த புக்கெல்லாம் பார்த்து மாடல் சொல்றா? எல்லாம் போன்ல பார்த்து வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பி விட்டுறாங்க. எனக்கு இந்த மாதிரி தைக்கணும், அந்த மாதிரி தைக்கணும்னு. அப்படியாக்கா? நான் போன்ல ஒரு மாடலும் பார்த்துட்டு வரலையே. செல்வி, பார்க்கலன்னா என்ன, ஒரு கணிப்புல சொல்லிட்டு போ, அது மாதிரி தச்சு வைப்பாவ. சொல்லு செல்வி, உனக்கு எது போல தைக்கணும்? எனக்கு குஷ்பு மாதிரி தைச்சிருங்கக்கா. குஷ்பு மாதிரி தைக்கணுமா? குஷ்பு கிட்டே போயிட்டு ஏதாவது பழசு பட்டைக்கே இருக்கும், போய் வாங்கி போட்டுக்க. என்னக்கா இப்படி குமைக்கிறீங்க? அப்புறம் என்ன, சும்மா பொதுவா குஷ்பு மாதிரி தைக்கணும்னா எனக்கு என்ன தெரியும்? என்ன நெக் டிசைன், என்ன மாடல்னு சொல்லிட்டு போ. ஏக்கா, உங்க இஷ்டம் போல என்னத்தையாவது தைங்கக்கா. எதை வேணாலும் தைக்கலாம்னா போ, வாயை தைச்சு விட்டுறவா? சப்பா, பேசி பேசியே நேரம் போயிரும். ஏக்கா, உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம். உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி தைங்க. அது சரி, அப்ப நீ கடைசி வரைக்கும் டிசைன் சொல்ல மாட்டேன். சரி, வச்சுட்டு போ, உனக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒண்ணு தைக்கேன். சின்ன பொண்ணே, வீட்டுல பலகாரம்லாம் சுட்டாச்சா? இல்ல இனிமேதான்.
சரி நான் வாரேன், வீட்டுல நிறைய வேலை கிடக்கு. என் 4 முடி வீட்டில் 2 மிஷின் கிடக்கு. நான் வேணா இந்த மிஷினில் உட்காந்து தைக்கவா? ஏட்டி உனக்கு செவனேன்னு இருக்க முடிஞ்ச இரி, இல்லைன்னா வீட்டை பக்கம் போ. 4 முடி நான் எங்க தொழில் கத்துக்கிட்டு பக்கத்துல கடையை போட்டுருவேணும்னு பயம் என்ன உங்களுக்கு? சத்தியமா சொல்றேன் சின்ன பொண்ணு, சிரிப்பு தான் வருது, காமெடி பண்ணாத போ. ஏ கீதா, ஏன் சட்டை துணி தைச்சிட்டியா? சாயங்காலமே ஊருக்கு போறோம். பூக்கு மட்டும் வைக்கணும்க்கா, வச்சு முடிச்சது என் மவன்கிட்ட கொடுத்து விடுறேன். இன்னுமா வைக்கல? சரி சரி சீக்கிரம் தையுமா, சாயங்காலம் ஊருக்கு போகணும். ஆட்டுங்கக்கா, முடிஞ்சிரும். ஏக்கோ இந்த மலையில எந்த ஊருக்கு போறீலாம்? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் டி. அப்ப தலைவர் என்ன செய்வாரு? அவரு இருப்பாரு. தீபாவளி இங்க வச்சு கொண்டாடலையோ? அப்போ உங்க அம்மா வீட்டுக்காக்கா போறீங்க? ஆமா ஆமா, நான் ஊருக்கு போறேன். அந்த அக்கா போயிட்டாவள சின்ன பொண்ணு? ஆமா 4 முடி போயிட்டாவ. ஏட்டி ஊருக்கு போறேன்னு சொல்றதெல்லாம் சும்மா. என்ன 4 முடி சொல்றீங்க? ஆமா சின்ன பொண்ணு, நீ வேணா தீபாவளி அன்னைக்கு அவ வீட்டுக்கு போய் பாரு, வீட்டுல தான் இருப்பாவ. அப்படியா? ஆமா சின்ன பொண்ணு, பாதி பேர் இப்படிதான் இருக்காவ. ஊருக்கு போறேன் சட்டை துணி சீக்கிரம் தா சீக்கிரம் தானே பாடா படுத்துறாவ சின்ன பொண்ணு. ஆனா தீபாவளி அன்னைக்கு பார்த்தா நம்ம உள்ளூர்ல தான் சுத்திட்டு இருப்பாவ. நானும் எல்லாம் தெரிஞ்சே தெரியாத மாதிரி அப்படியே அப்படியான்னு தலையாடிட்டு இருக்கேன். 4 முடி நிறைய அனுபவம் இருக்கு போலயே. ஏ கீதா, என்ன சட்டை தச்சிருக்க? ஏன் என்ன ஆயிட்டு சாந்திக்கா? ஒரே டைட்டு, கை உள்ளேயே போக மாட்டுக்கு. இப்படியா பிடிப்பா தைப்ப? பிரிச்சு விட்டு போட்டு பாருங்கக்கா. அந்த வெண்ணெய் எனக்கும் தெரியும், நீ தைக்கையில ஒழுங்கா தைக்க வேண்டியதானே. எக்கா, நீங்க சொன்ன அளவு ஜாக்கெட்ல தான் தச்சேன். இப்ப வந்து டைட்டா இருக்குன்னா எப்படி? நான் சொன்ன மாதிரி தச்சிருந்தா எதுக்கு இவ்வளவு டைட்டா இருக்க போகுது? சரிக்கா, அளவு ஜாக்கெட் கொடுத்தீங்களா, அது எப்ப தச்சது? அது வந்து போன தீபாவளி தச்சது. 2 வருஷத்துக்கு முன்னாடி தச்ச அளவு ஜாக்கெட்டை கொடுத்துட்டு இப்ப வந்து டைட்டா இருக்குன்னா நீங்க நல்லா வெயிட் போட்டிருப்பீங்க. முதல்ல பழைய ஜாக்கெட்டை போட்டு பாருங்க, அதுவே உங்களுக்கு சேராது. தப்பெல்லாம் உங்க மேல வச்சுட்டு ஏனையே சொல்லாதீங்க. ஆமா, கீதா சொல்ற மாதிரி போட்டு பார்க்காமலாம் அளவு கொடுத்துட்டோம். நீ என்ன வேணா சொல்லு கீதா, ஒரு டெய்லரா இருந்துட்டு நீ ஒழுங்கா தைக்கணுமா இல்லையா? ஏன் என்னைய பார்த்தா தெரியல? டெய்லரா இருந்தா பார்த்து கண்ணாலேயே அளவு எடுக்கணும், அவதான் நல்ல டெய்லரு. ஏ சாந்திக்கா, எனக்கு நிறைய தைக்க வேண்டியது இருக்கு, போறியா இல்ல வாயில ஏதாவது வந்துரும்? ஆமா சரி சரி, இந்த ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த பிளவுஸையாவது ஒழுங்கா தச்சு கொடு. நீ முதல்ல அடுத்த பிளவுஸ்க்கு ஒழுங்கா அளவு கொடுக்கோ. உனக்கு என்னமா பிரச்சனை? பேக் சைட்ல ஓவல் ஷேப்ல துணியை கட் பண்ணி உங்களை நெட்டு வச்சு தைக்க சொன்னேன். ஆனா நீங்க அப்படியே தைச்சிருக்கீங்கக்கா, டிசைனே மாறிடுச்சு. நீ சொல்றது போல தைக்கணும்னா 600 ரூபா ஆகும். நீ எனக்கு எவ்வளவு கொடுத்த? 200 ரூபா. அதுல லைனிங் எடுக்கவே சரியா போச்சு, கிளம்பு. ச்சே, இனிமே இந்த டெய்லர் கிட்ட கொடுக்கவே கூடாது. வெரி வெரி ஒஸ்ட் டெய்லர். எப்பா என்ன வரத்து வராளுவ? ஒரு வழியா 2 சிலுப்பட்டியும் போயிட்டுக்கா. ஆமா சின்ன பண்ணி, இவ சோழ நாட்டு இளவரசி வந்தா பாரு, அவ கரூர் நாட்டு நந்தினி. இவளுக்கு எப்படி எப்படி ப்ளவுஸ் தைக்கணும் எனக்கு கடலை போட்டு போறாவ. சரிக்கா தைங்க, ரொம்ப சூடா இருக்கீங்க, நான் போயிட்டு வரேன். நீ எதுக்கிட்டி போற? ஈரி பேசாம. இல்லக்கா, என் மாமியை தேடுவவ. என்னைய வச்சு ஏதாவது வேலை வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நான் வேற வீட்டுல இல்லையா, என் வீட்டுக்காரருக்கு போன் போட்டு கத்துவாவ. எதுக்கு வம்பு, நான் வீட்டுக்கே போறேன், போயிட்டு வரேன். சரி டி, போயிட்டு வா. வீடெல்லாம் சுத்தமா இருக்கு. காரு தூத்து தொடச்சியோ? ஆமத்த, வீட்டுக்கு மாப் போட்டு விட்டேன். மருமவளை, இப்ப இதெல்லாம் உன்னை செய்ய சொன்னாவளோ? சும்மாதான் இருந்தேன், எனக்கும் போர் அடிச்சுதா. சமையலும் நீங்க பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. நாளைக்கு தீபாவளி வரையா, நீங்க தனியே எவ்வளவுதான் செய்வீங்க? அதான் வீடெல்லாம் நானே கிளீன் பண்ணிட்டேன், விளக்கும் தேய்ச்சி வச்சுட்டேன் தே. ஏட்டி, நீ விளையாட்டு போக்கில் இருப்பேன்னு நினைச்சேன். நான் சொல்லாமையே இவ்வளோ வேலை பார்த்து வச்சிருக்கியே, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவ்வளோ வேலைலாம் செய்ய வேணாம்டி, இப்போ தானே வந்திருக்க. புது வீடு உனக்கு பழக்கமாகட்டுமே. அதெல்லாம் பழகிக்கலாம் தே. இந்நேரம் எங்க வீட்டில் இருந்திருந்தேன்னா இதை விட நிறைய வேலை எங்க அம்மா கொடுத்துருப்பா. வீட்டில் ஆடு மாடு வேற இருக்கா, அதனால அம்மா அதை பார்க்க போயிரும். மற்ற வேலைகள்லாம் நான் பூமாரி, துளசி, ரேகா எல்லாரும் ஷேர் பண்ணி செய்வோம்.
லட்சுமி உனைய நல்லா வளர்த்துருக்கா. சரி சரி, கை காலெல்லாம் கழுவிட்டு வா. பணியாரம் சுடுறதுக்கு மாவு கலக்கி வச்சிருக்கேன். சுட சுட சுட்டு தரேன் ஆட்டுமா? ஐ பணியாரமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியும் காரு, உனக்காக தான் செய்கிறேன். உண்மையாவத்தே எனக்காட்டி செய்றீங்களா? ஏன்டி இப்படி கேட்குற? தேங்க்ஸ் தே. ஆமாம், பெரிய தேங்க்ஸு. உன் தேங்க்ஸை நீயே வச்சுக்கோமா. எங்க அஞ்சலி கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறேன் செய்வேன். அதனால உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளாட்டுமா. எனக்கு செய்ய முடியாட்டாலும் கடையிலனாலும் வாங்கி கொண்டு வந்து தாரேன். ஆ சரிங்க தே. மக்களே, வா லட்சுமி. எம்மா நல்லா இருக்கியாட்டி? ஆ வாமா. மைனி, பிள்ளைக்கு தீபாவளி சீர் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். மாறி தலை தீபாவளியில பிள்ளைகளுக்கு, அதான் கூப்பிடறதுக்கு வந்தேன். ஆட்டும் ஆட்டும் இரு லட்சுமி. பரவாயில்ல இருக்கட்டு, இந்தாங்க வாங்கிக்கோங்க. தண்டபாணி வரலையா? வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. மழை வேற மாறி மாறி பெய்யுதா, அதனால வயல்லையே நிக்காவ. எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. ஐயோ, இதுல என்ன இருக்கு நினைக்கிறதுக்கு? மருமவனை கூப்பிடுறீங்களா? சொல்லிட்டு போயிடுறேன். நீ பேசிட்டு சக்தியை கூட்டிட்டு வரேன். ஏட்டி, சந்தோஷமா இருக்கியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. இது போதும் மக்களே, சாயங்காலமே மருமவனை கூட்டிட்டு கிளம்பி வா. ஆ சரிம்மா. அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்கள் மெயிலாம் அனுப்பணுமா, முடிச்சிட்டு வரோணுமா? ஆ சரி சரி. பூ மாதிரி தான் உன்னைய தேடிட்டே இருந்தா. அப்படியாம்மா, அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. வேலை கிடக்கல மக்களே. இனி இருந்து பலகாரம் செய்யணும். அதான் அம்புஜத்து கூட ரைஸ் மில்லுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். நீ அங்கே தானே வரப்போற, அப்புறம் என்ன, வந்து பார்த்துக்கோ. ஆ சரிம்மா. இருக்கியே, காப்பி போட்டு கொண்டு வரேன். காப்பி குடிக்கலாம் நேரம் இல்லட்டி. மருமவங்கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அப்பா எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு. அங்கே தானே வந்து 2 நாள் இருக்க போற. வாங்கத்தே. ஏ காரு, ஏன் அத்தையை நிக்க வச்சே பேசிட்டு இருக்க? அவ இருக்கதா சொன்னா மருமவனே. எனக்கு தான் கொஞ்சம் வேலை இருக்கு, போகணும்னு இருக்கேன். தலதி வேலைக்கு வந்துருங்க பிள்ளையை கூட்டிட்டு. ஆ கண்டிப்பா வந்துருவோம் தே. அப்ப மைனி நான் கிளம்புறேன். வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம போற பாத்தியா? அடுத்த முறை வரையில பொறுமையா இருந்து சாப்பிட்ற மைனி. இப்போ ஒரே மழையா இருக்கு, மாடுலலாம் போய் பார்க்கணும். சரி லட்சுமி, பார்த்து போயிட்டு வா. பிள்ளையில அனுப்பி வைக்காட்டுமா? சரிங்க மைனி. காரு வாரேன்னு. மருமவனே வந்துருங்க, நான் போயிட்டு வரேன். ஆ சரிங்க தே. தீபாவளிக்கு புது சட்டை எடுப்போமா இல்ல பேண்ட் எடுப்போமா? காசு வேற டைட்டா இருக்கு, எதுக்கு வம்பு? முதல்ல ஒரு சட்டையே வாங்குவோம். எண்ணி கூட பார்க்க முடியல, அவ்வளவு ஓட்டை இருக்கு. துவைச்சு வெளியில காய போட முடியல. அதனால புது சட்டியே எடுப்போம். ஏங்க, தீபாவளி போனஸ் கொடுத்தாவளா? டேபிள்ல இருக்கு பாருங்க. இதா என்னதுங்க இது? பார்த்தா தெரியல, ஸ்வீட் பாக்ஸ். ஒரு ஆபீஸ்னா 10,000 15,000 கொடுக்க வேண்டாமா? இந்த புளுத்து போன லட்டும் சேங்கரையும் கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு லீவு கொடுக்காம வேலை வாங்குறாவளா? போனஸ் 3000 கொடுக்கன்னு தான் சொல்லியிருக்காவ. தீபாவளி அன்னைக்கு ஏறினாலும் ஏறும். சீக்கிரம் கொடுத்தா தானே துணியை வாங்கி போடலாம். உங்களுக்கு எப்ப ட்ரெஸ் எடுக்க போறீரு? போகணும். இந்த வாட்டி ட்ரெஸ் எடுக்கவா என்னன்னு யோசிக்கேன். ஆமா, யோசிச்சுக்கிட்டே இருங்க. கடைசி நேரத்துல இந்த மழைக்குள்ள போய் மூட்டி மோதிட்டு இருக்க வேண்டியதுதான். செலவு அதிகமா இருக்கு, என்ன செய்ய? அப்ப ஒண்ணு செய்யுங்க, தீபாவளிக்கு புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு பதிலா அமேசானு பிளிப்கார்ட்னு ஏதாவது ஒரு இதுல ட்ரெஸ் ஆர்டர் போட்டு தீபாவளி முடிஞ்சது ரிட்டர்ன் போட்டுருங்க. பணத்தை மிச்சம் பண்ணலாம்ல. இவ்வளவு ஐடியா கொடுக்குறியே, அத நீ செய்ய வேண்டியதானே? நீ மட்டும் எதுக்கு போய் சேலை எடுத்துட்டு வந்த? நீர் தானே செலவுக்கு டைட்டா இருக்கு நீரு. சிவா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் அவனே எடுத்துட்டு வந்துட்டான். உங்களுக்கு 2000 தாரே, போய் எடுத்துட்டு வாங்க. ஆனா போனஸ் வந்தது ஒரு 200 ரூபா கூட வச்சு தந்துடணும். சரிதான், இதுல மட்டும் நல்லா தெளிவா இருக்குதா? சரி, நான் லட்சுமிக்கா வீட்டுக்கு போறேன். வீட்டை பூட்டினீங்கன்னா சாவி கொண்டு வந்து தந்துட்டு போங்க. அங்க எதுக்கு? வேற எதுக்கு? பலகாரம் சுட போறோம் எல்லாரும் சேர்ந்து. தீபாவளி செலவை கூட கடன் வாங்கி சமாளிச்சிடலாம் போல. ஆனா வீட்டுல இவ செய்யற பலகாரத்தை சாப்பிடணும்னு நினைச்சாதான் பீதியா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனலோட நேமை தான் ஜானு தமிழ் கார்ட்டூன்னு மாற்றிருக்கோம். யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து வரும். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜானு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.